அப்படி ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். சிந்தித்து பாருங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலினிற்கு ஒன்றும் தெரியாது எனவும் அவர் பொம்மை முதல்வர் என கூறி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அதுல என்ன கன்று வேணுமோ அந்த கன்றை நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற அளவிற்கு நவீன முறையில அந்த ஏற்பாடுல செஞ்சோம். ஊட்டியில 50 கோடியில அந்த திட்டத்தை உருவாக்கின கிடப்புல போட்டாங்க. ஆட்சி வந்து வரை கிடப்புல போட்டாங்க. ஆக இது விவசாயிகள் கொடுக்கின்ற பொழுது கலப்பிட பசுக்கள் அந்த கிடேரி கின்று போட்டா அதை வளர்த்தி அதை பால் கிடைக்கும், அவருடைய வளர்த்தி அது பொருளாதார மேம்பாடு கிடைக்கும். அந்த திட்டத்தையும் முடக்கி இருக்கிறாங்க. ஆக இந்த திட்டத்தை எல்லாம் மீண்டும் கொண்டு வர வேண்டுமென்றால் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார். தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் போட்டின்னு. இது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், டெல்லியில் நடக்கிற தேர்தல் இல்ல. தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்காக நடக்கின்ற தேர்தல், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற தேர்தல். அப்படித்தானே? இது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தான் நடக்குது. முதலமைச்சருக்கு அது கூட தெரியல, பாவம். அப்படி ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். சிந்தித்து பாருங்க. அதிமுக ஆட்சி மீது ஒரு குறை கூட இந்த ஆட்சியில சொல்ல முடியல. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை அதிமுக அரசு நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு மாண்புமிகு அம்மா 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான நிதிகளை நெருக்கடி அதையெல்லாம் சமாளிச்சு சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. இன்றைக்கு அம்மா அந்த காலகட்டத்தில் அம்மா மறைந்ததுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு உங்களால் கழக நிர்வாகிகளால் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 ஆண்டு 2 மாதம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டம் மிக மிக ஒரு கடுமையான காலகட்டம். முதல்ல ஆட்சி பொறுப்பேற்றுடனே கடுமையான வறட்சி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.